And ahead of the Tamil Nadu elections, questions are mounting over the Vijay factor in particular. Will Vijay tie up possibly with the Congress? Could he be part of a broader AIADMK alliance with the BJP? Well, my colleague Akshita Nandgopal spoke exclusively to Tamil Nadu's leader of the opposition and AIADMK former Chief Minister Edappadi Palanisamy on the Vijay factor and more. Listen in. There you have it, the perfect moment of Edappadi Palanisamy atop a bullock cart and riding the bullock cart. We'll go to the next location, try to catch him there. It's extremely chaotic here. People are jostling, trying to get a glimpse. எல்லாரும் கூட ஃபைட் பண்ணீங்கன்னு சொல்றீங்க. அதாவது ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நீங்க ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கல்ல, எல்லாரும் ஒரு சைடு, ஜெகன் ஒரு சைடு. அதே மாதிரி இங்க கிடையாது. அந்த பக்கமும் இருக்குல்ல, திமுக பக்கம் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. அதே போல எங்க தரப்புலையும் அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சில கட்சிகள் அங்கம் வச்சது. அந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து இருக்குது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆனா யூசுவலா தேர்தல்ல தமிழ்நாடுல திமுக அதிமுக இது ரெண்டு ஃபைட் தான் இருக்கும். இந்த வாட்டி போட்டி இல்ல, இந்த வாட்டி மூணாவது ஃபேக்டர் இருக்கா? விஜய் சொல்றாங்க, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா களத்துல என்ன அவங்களுக்கு சந்திக்கவே இல்லையே. களத்துல சந்திச்சா தான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும். ஆனா ஏற்கனவே பலமுறை அண்ணா திமுக திமுக களத்துல சந்திச்சிருக்குது. நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, உள்ளாட்சி தேர்தலும் சரி, கூட்டுறவு தேர்தலும் பலமுறை சந்திச்சு வெற்றி வாய்ப்பு பெற்றுக்கிறோம், வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். இதுதான் நிலைமை தமிழகத்தை இந்த முறை பொறுத்து, இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் தமிழகத்தில். நம்பர் கொடுங்க சார். எவ்வளவு நம்பர் கிடைக்கும், எவ்வளவு சீட் கிடைக்கும் அதிமுக இல்ல என்டிஏக்கு? என்டிஏ அனைத்து இந்திய அண்ணா திராவிட தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடத்திலே மிகப்பெரிய ஆதரவு நிலவி கொண்டிருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில என்டிஏ இணைந்து எல்லாமே இணைந்து நாங்க பணியாற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் எங்க கூட்டணியில் வந்து சேர இருக்குது. யாரு சார்? சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம். விஜய் இல்ல, சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம். அது யார் வருவாங்கன்னு இப்ப சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரை சில கட்சிகள் எங்களோடு வந்து இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கார்கள். நிச்சயமாக பலம் பொருந்திய கூட்டணி எங்களுடைய கூட்டணி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும்.